அதனால் எதையுமே ப்ராப்பராக பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா, இது ஒரு நீண்ட காலம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த இன்வெர்ட்டருக்கு மட்டும் 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆன் சைட்டு இருக்குது. நீங்கள் இன்வெர்ட்டர் கழட்டி எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி தரோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்காங்க, எத்தனை முறை ஃபோன் அடித்தாலும் அங்கே போய் செக் பண்ணுங்கள், இதை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அங்கேருந்து வந்து பார்க்க மாட்டான். நம்ம செலக்ட் பண்ணுற இன்வெர்ட்டர்லாம் என்னென்னா ஆன்சைட் வாரண்ட்டி வந்து கொடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மாற்றிருங்க சார், இன்வெர்ட்டர் ப்ராப்ளமாக இருந்தால் நான் உங்களுக்கு புதுசாக இன்வெர்ட்டர் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனியில் எப்படி ஒரு பாலிசி வச்சுருக்கோன்னா, எந்த பிராண்டு இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, அந்த பிராண்டுக்கு எழுதி இமெயில் போட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு 1008 ப்ரொசீஜர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறத விட, நம்ம கம்பெனியிலேருந்தே எந்த பிராண்ட் இன்வெர்ட்டர் இருந்தாலும் சரி, உடனே ஒரு இன்வெர்ட்டர் மாற்றி கொடுக்குறது ஏதாவது ப்ராப்ளம்னா. அதுக்கப்புறம் சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய உண்மையான இன்வெர்ட்டரை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறது. இதுதான் நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற ஒரு முறை. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாடிக்கையாளருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதேமாரி நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே சோலார் பேனல் ஸ்டாக் இருக்கும். ஒரு பிராண்டு ஸ்டாக் இல்லைன்னா அடுத்த பிராண்டு. குறிப்பாக எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராண்டு சப்ளையே இல்லை. ஒரு மாதத்துக்கே 4 பேலட்டு 5 பேலட்டு தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி போட்டுட்டோம்னா எதிர்காலத்தில் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கேட்டோம்னா எங்கே போய் பண்ணுறது? இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட எப்பயுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கக்கூடிய பேனல் கொடுக்குறோம். பேனலில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா கம்பெனிக்கெலாம் எழுதுறதில்ல, வேலையாக நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்றோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஹைப்ரிட் கன்வர்ஷன் கிட்டு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேட்ரி இன்வெர்ட்டர் பகல் நேரத்தில் கரண்ட்டு போனால் தீர்ந்து போயிடும். ஆனால் சோலாரோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த பகல் நேரத்தில் தீர்ந்தே போகாது. காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 8 மணி வரைக்கும் ஃபுல் பேக்கப் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற ஹைப்ரிட் கன்வர்ஷன் கிட்டும் கொடுத்துருக்கோம். ஹைப்ரிட் சிஸ்டம் போடும்போது விலை ஜாஸ்தியாகும். ஒரு பேட்ரி 1,00,000 வந்துடுது. ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு நார்மல் ஆன் கிரிட் இன்வெர்ட்டரை விட ஒரு 50,000 கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் போடுறீங்கன்னா கூடுதலாக ஒரு 1,50,000 லட்சம் செலவு பண்ணால் தான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட முடியும். ஆனால் வெறும் 25,000 நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட்ரி இன்வெர்ட்டரை நீங்கள் அப்படியே ஹைப்ரிட்டாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி பேட்ரி போயிருந்துச்சுன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியை நம்ம வீட்டு இன்வெர்ட்டரோடைய கனெக்ட் பண்ணி இந்த கன்வர்ஷன் கிட்டு போட்டுட்டிங்கன்னா அது ஹைப்ரிட்டாக மாறிடுது. இந்த மாதிரி எல்லா விதமான அமைப்புகளையும் இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமருக்கும் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது.